அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிராஃபிக் போலீஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆர்டிஓ கன்சர்ன் அந்த ஆர்டிஓவில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளில் இருந்து இந்த பொருள் இந்த திங்ஸ் ஒரு மாடிஃபை பண்ணுறோன்னா அந்த பொருள் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கான்ட்டு ஆர்டிஓ செக் பண்ணி அவங்களும் ஃபைன் போடலாம். ஃபாரினில் தான் அந்த மெடிக்கல் இது பண்ணியிருக்காரு. அது அங்கே பண்ணுறதுனால நம்ம இங்கே வந்து அது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட் கேஸுக்கு எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து எஃப்ஐஆர் பாஸ்போர்ட்லாம் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் வெரிஃபிகேஷன் வரும்போது அவங்க வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னும் போது பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் இன்னொன்று சொல்லுவாங்க, அவரை போய் பிடிக்க போகும்போது அவர் கீழே விழுந்துட்டார், அதனால் கால் உடஞ்சிருக்குன்னு, இன்னும் கை உடஞ்சிருக்க, எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இன்னும் போலீஸ் தான் என்னை அடித்தாங்க கொண்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. சென்னை ஹைகோர்ட் மற்றும் ஜார்ஜ் டவுன் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் திரு ஜோதி அவர்கள் உங்கள் கூட இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிரதர். வணக்கம். முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டைவர்ஸ் அந்த கேஸ் விஷயமா நிறையா வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கிரிமினல் அஃபென்ஸ் அதை பற்றி தான் பிரதர் பார்க்க போகிறோம். கிரிமினல் அஃபென்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முதல்ல கவர் ஆகும் பிரதர்? எது எல்லாமே வந்து கிரிமினல் ஆக்ட் அதுக்குள்ளே வரும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாறி வர சமுதாயத்தில் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் வந்து வரதுக்கு முக்கியமான காரணமே கஞ்சான்ற ஒரு போதைப் பொருளால் தான். இன்றைக்கி வளர்ந்துட்டு வர இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து அதிக அஃபென்ஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா போதைப்பொருள். ஆனால் இந்த போதைப் பொருள் தடுப்பு இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போது கமிஷன் ஆஃபீஸும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சிஎம் கூட பார்த்திங்கன்னா வந்து போதைப் பொருள் தடுப்பு வந்து கொஞ்சம் சிவியராக்கி எல்லாருமே போதைப்பொருள் கொஞ்சம் கம்மி பண்ணணும் சொசைட்டியில், இதனால தான் அஃபென்ஸ் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க. இப்போது மாறி வரும் சமுதாயத்தில் வந்து போதைப் பொருளை தடுத்தாங்கன்னா கொஞ்சம் அஃபென்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அஃபென்ஸ் அது எல்லாமே நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இதை சொல்லிட்டீங்க. என்னென்ன மாதிரியான அஃபென்ஸ்கள் வந்து கிரிமினல் ஆக்டில் வரும், அதை பற்றி சொல்லுங்கள். திருடுறது, சண்டை போடுறது, இன்னொருத்தருக்கு வந்து பாதிப்பு எது ஏற்பட்டாலுமே அது கிரிமினல் அஃபென்ஸ் தான். இது திருடுறதா இருந்தாலுமே அது கிரைம் அஃபென்ஸில் வரும். இப்போ சண்டை இன்னொருத்தருக்கு சண்டைனா அது வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸில் வரும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் நுழைஞ்சாலும் அது அத்துமீறலில் வரும். அந்தமாரி வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஒரு வேரியண்ட் இருக்குது நிறைய. ஓகே, இப்போ எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆல்டர் பண்ணுறது, உதாரணத்துக்கு வந்து ஒரு கார் இருக்குன்னா அதை மாடிஃபை பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கிரிமினல் அஃபென்ஸில் வருமா? ஆமாம், மாடிஃபை அந்த மோட்டார் வெஹிக்கிள் சட்டப்படி நம்ம ஆர்சி புக்கே நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கலரு, இந்த இன்ஜின் நம்பர், இந்த வண்டியோட வெஹிக்கிளுக்கு வந்து இதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்சி புக்கில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டார் வெஹிக்கிள் சட்டப்படி ஆல்ட்ரு பண்ணிலாம் பண்ணும்போது அது அஃபென்ஸ் தான். அதுக்கான மோட்டார் வெஹிக்கிள் சட்டப்படி போக்குவரத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபைன் போட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போது காருக்கு அது ஓகே. இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணுற வெஹிக்கிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாடிஃபை பண்ண அன்ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை வந்து ஒரு ஷாப் வச்சு இவர் வித்துட்ருக்காரு நம்ம டிடிஎஃப் வாசன்ன்றவர். ஆமாம், அவர் மேலே ஆல்ரெடி நிறைய வழக்குகளும் பதிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அன்ஆத்தரைஸ்டு சைலன்சர்ஸ், அதிக நாய்ஸ் இருக்க சைலன்சர்ஸு, ஹாரன்ஸ் இதெல்லாம் கூட அவர் சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அதை பற்றின வீடியோவும் போட்டிருக்காரு. அவர் மேலே இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? இது கண்டிப்பாக வந்து பண்ணுறது வந்து ஒரு குற்ற செயல் தான். சரிங்களா? அது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஒரு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்காத ஒரு பொருளை வந்து எந்த ஒரு பொருளும் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது நம்ம சட்டப்படி பார்த்தீங்கன்னா. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டிராஃபிக் போலீஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஆர்டிஓ கன்சர்ன் அந்த ஆர்டிஓவில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளில் இருந்து இந்த பொருள் இந்த திங்ஸ் ஒரு மாடிஃபை பண்ணுறோன்னா அந்த பொருள் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கான்ட்டு ஆர்டிஓ செக் பண்ணி அவங்களும் ஃபைன் போடலாம். சரிங்களா? 2 விதமாக நடவடிக்கை எடுக்கப்படலாம். அவர்கிட்ட இருக்க ப்ராடக்டை கூட சீஸ் பண்ணலாம் இதுலேருந்து. அப்போ ப்ராடக்ட் மீன்ஸ் அவரோட ஷாப்பையே சீஸ் பண்ண முடியும்ன்றீங்க? அன்ஆத்தரைஸ்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக ஒரு சர்டிஃபிகேட் எல்லாமே அதுக்கான வச்சுருந்தா இது பாசிபிள் இருக்குது. ஆமாம், பாசிபிள். இப்போ அவர் விற்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது. அவர் அப்ராடில் லீகலாக இருக்க விஷயங்களை தான் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம இந்தியாவில் விற்றுட்டு இருக்காரு. ஆனால் அப்படி பார்க்கும்போது அது இல்லீகல் அஃபென்ஸில் வருமா? அது அப்ராடில் வந்து லீகலாக இருக்கலாம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இல்லீகல் தான் விற்கிறது. ஸோ இங்கே வந்து அது விற்கக்கூடாது. அது அப்படி விற்றாருன்னும் போது அதை சீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போது இந்த யூடியூப் இர்ஃபான் அவரோட விஷயத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்ராடில் போய் எடுத்தார், அதை ரிவீல் பண்ணது இங்கே இந்தியாவில் பண்ணுறாரு. ஆனால் அது ஒரு அஃபென்ஸாக இங்கே பார்க்கப்படுது இல்லை, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ வந்து யூடியூபர் இர்ஃபான் இப்போ வந்து எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டுருக்கு. அது என்னென்னா இப்போ அவர் ஃபாரினில் தான் அந்த மெடிக்கல் இது பண்ணியிருக்காரு. அது அங்கே பண்ணுறதுனால நம்ம இங்கே வந்து அது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் அங்கே தான் வந்து அது பண்ணிட்டு வந்திருக்காரு.
கிட்டத்தட்ட இந்த டிடிஎஃப் வாசன், இர்ஃபான் இவங்க 2 பேரோட கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் அது லீகலாக இருந்திருக்கு, இங்கே இல்லீகலாக இருந்திருக்கு. இதில் கொஞ்சம் வேரியண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அப்ராடில் வந்து நம்ம அதை சேல்ஸ் பண்ணலாம், ஆனால் அவர் பண்ணுறது இங்கே. ஸோ அது வந்து இங்கே வந்து சீஸ் பண்ணலாம், குற்றம் தான் அது அன்ஆத்தரைஸ்டாக இருக்கிறதுனால. இவர் வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரினில் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இதோட கேஸும் இந்த கேஸ் தன்மையும் வேறுபடும். ஓகே, அப்போ இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வழக்குகள் அவர் மேலே இருக்குது. ஆமாம், இப்போ இந்த வழக்கம் சேர்ந்துச்சுன்னா அவருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அதான் சொன்னேன், நம்ம சீஸ் பண்ணலாம். அந்த பொருளை வந்து கன்சர்ன் போலீஸ், அந்த இடத்துல இருக்க டிராஃபிக் போலீஸோ இல்லை கன்சர்ன் போலீஸோ அந்த பொருளெல்லாம் வந்து சீஸ் பண்ணி கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணலாம். இல்லை அதான் கேட்குறேன், கடை சீஸு அதெல்லாம் ஓகே. இப்போ வாசன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இப்போ என்ன ரிமாண்ட் ஏதாவது திருப்பி அவர் பண்ணப்படுவாரா, இல்லை ஆல்ரெடி அவர் பெயிலில் தான் வந்திருக்காரு, ஸோ அந்த கேஸில் திருப்பி அவர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? ஆல்ரெடி வந்த கேஸுக்கு அவர் சட்டப்படி போக முடியாது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னும் போது கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் அவரை நிறுத்தி அங்கே வந்து பெயிலபிள் அஃபென்ஸாக இருந்தால் பெயில் விடுவாங்க, ஓன் பெயிலில் விடுவாங்க. அப்படி பெயிலபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கும்போது அவரை ஜெயிலில் கொண்டு போவாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது டிராஃபிக் லிமிட்டில் டிராஃபிக் போலீஸுன்றதுனால ஓன் பாண்டில் ஸ்டேஷன்லேயே கூட டிராஃபிக் போலீஸ் வந்து ஓன் பாண்ட்லேயே கூட அவங்க ஓன் பாண்டில் வந்து பெயிலபிளில் விடலாம், பெயிலபிள் அஃபென்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஒருத்தர் மேலே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இருக்குது, அவர் வந்து ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணாலும் அவரால் அப்ராட்ன்றது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒரு வேலை விஷயமாவோ இல்லை அவர் தனிப்பட்ட விஷயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போது அந்த விஷயம் எப்படி நீங்கள் இதை கேட்டதுக்கு என்ன விஷயம்னா, ஒருத்தர் பாஸ்போர்ட் போக முடியுமா, வேலைக்கு போக முடியுமா, இந்த கேசஸ் இருக்கும் போது அப்படி கேட்குறீங்க. ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட்டிருக்கலாம், ஒரு சின்ன அடிதடி கூட ஆயிருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை வெளியாள் கூடயோ யார் கூட சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர், அவங்க மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி அவங்க வந்து பெயிலில் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெயில் வந்துட்டாங்கன்னா கூட அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் வெரிஃபிகேஷன் வரும்போது, அவங்க வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னும் போது பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த கேஸை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் பாஸ்போர்ட் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஆல்ரெடி நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க பெயிலில் வந்துட்டு அப்புறம் ஃபாரின் போகிறதா இருந்தாலும் சரி, போயிட்டு ஃபாரினில் ஒர்க்கு இல்லை ஃபேமிலி ரிலேஷன் யாராக போய் பார்க்கணுன்னா போயிட்டு வரலாம். அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன்லாம் வந்து போகும்போது இது பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து என்னென்னா, இன்னொரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு இருந்துட்டு மறுபடியும் ரினியூவல் பண்ணணும். அந்த மாதிரி எஃப்ஐஆர் இருக்கிற டைம்லனா ரினியூவல் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா மறுபடியும் வந்து வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வருவாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க, இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கான்னும் போது அந்த எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, அந்த கேஸை முடிச்சிட்டு அப்புறம் தான் மறுபடியும் ரினியூவல் பண்ண முடியும். ஒன்று அவர் ஜட்ஜ்மெண்ட் ஆகணும், இல்லைனா அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும். ஆமாம், நிரூபிக்கப்படணும். அப்போ குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருந்தாலுமே பாஸ்போர்ட் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கும். 6 மந்த் இம்ப்ரிஸ்மெண்ட்டு, 3 மந்த் இம்ப்ரிஸ்மெண்ட்டு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனை காலங்கள் அவர் ஜெயிலில் இருந்தாலோ இல்லை ஃபைனோ அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அந்த கேஸ் முடிஞ்சிடும். அவருக்கான தண்டனை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் பாஸ்போர்ட் வந்து கொடுப்பாங்க அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தப்பு நான் பண்ணிடுறேன், அதனால் தண்டனைக்கு உள்ளாகிறேன். ஆனால் எதிர்பாராமல் ஒரு விபத்தில் ஒரு கேஸ் எனக்கு ஆகிடுது, ஒரு ஆக்சிடென்டலாக நான் ஒரு விபத்து பண்ணிட்டேன், அதில் எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த பாஸ்போர்ட்டு இந்த விஷயங்கள் ஆக்சிடென்ட் கேஸுக்கும் இதுக்கும் வராது. அது வந்து கவனக்குறைவினால் ஆக்சிடென்ட் கேஸஸ். இது வந்து கிரிமினல் அஃபென்சஸ். ரெண்டுத்துக்கும் வேரியண்ட் இருக்குது. ஆக்சிடென்ட் கேஸுக்கு எப்பவும் போல் நம்மளுக்கு வந்து எஃப்ஐஆர் பாஸ்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகே, அதில் அப்ராட்லாம் போகிறதுக்கு அப்ராட்லாம் போய்ட்டு வரும். ஓகே, கேஸ் இருக்கும்போது தான் போக முடியாது. மற்றபடி இந்த ஆக்சிடென்ட் கேஸுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது மட்டும் வந்தால். ஆமாம். ஓகே, இப்போ ஒரு குற்றவாளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு அழைக்கு சென்றுபட்டு எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணும்போது அவரோட கையோ இல்லை காலோ உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நியூஸில் பார்க்கும்போது பாத்ரூமில் வடிக்கி விழுந்துட்டாரு, அதனால் கை கால் அவர் உடஞ்சிச்சுன்ற நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் சொல்லுங்கள், அது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை கால் உடையிறது பாசிபிளா? அதுதான் இப்போ என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறது தான் இது. கீழே விழுந்து கை கால் உடஞ்சிருக்கா, போலீஸ் இன்னொன்று சொல்லுவாங்க, அவரை போய் பிடிக்க போகும்போது அவர் கீழே விழுந்துட்டார், அதனால் கால் உடஞ்சிருக்குன்னு. அதே போல் அவங்கள கூட்டு வராங்களே, இப்போ பாதிக்கப்பட்டவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள கூட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்பாங்க, இதுமாரி வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இதுமாரி கை உடஞ்சிருக்கு, எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது வந்து அதுக்கான விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து அதுக்கு கீழே விழுந்தது, கீழே விழலை, அப்படி ஒரு சில பேர் வந்து இல்லை இதுமாதிரி போலீஸ் தான் என்னை அடித்தாங்க,
அடித்தாங்க கொண்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த போலீஸு இத்தனை பேர் வந்து உள்ள அடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் இந்த மாதிரி அடித்து கை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அது நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க எப்போவுமே. இப்போ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீஜர் என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் நீதிமன்றம் வந்து அதுக்கான ஆக்ஷனும் எடுப்பாங்க. இது தவிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஹியூமன் ரைட்ஸ் அதில் வந்து இது சம்மந்தமாக வந்து மனு தாக்கல் செய்து இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து அடித்தாங்க, இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, இல்லை வேறு யார் மூலிமா வேறு ஏதாவது உள்ளே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து வேறு யாராவது வெளியாளுங்க வந்து துன்புறுத்தினாலும் அதை பற்றி ரெக்கார்டில் சொல்லியிருந்தாலும் அது சம்மந்தமாக ஹியூமன் ரைட்ஸில் கேஸ் பதிவு பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவர் ரிமாண்ட்லாம் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகும்போது அவரு தான் நிரபராதின்ட்டு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இடைப்பட்ட காலத்தில் ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு இல்லை பெயில் வரைக்குமோ சிறை தண்டனைன்றது அனுபவிச்சிருக்காரு. ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவரோட குடும்பம்னு ஒன்று இருக்கும், அவர் தான் வருமானமும் தரவராகவும் இருப்பார். அப்படின்னு இருக்கும்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் குற்றவாளின்னு சொல்லி தான் உள்ளே இருந்திருக்காரு. ஆனால் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டுடுச்சு. அந்த இன்பிட்வீன் கேப்பில் இருந்ததுக்கான காம்போசிஷன்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து தரப்படுமா அந்த குடும்பத்துக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து குற்றவாளி இல்லை சார், குற்றம் சாட்டப்பட்டவர். சரிங்களா? அது கேஸ் நடந்து முடியும் போது தான் அவர் குற்றவாளியா இல்லை நிரபராதியா அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஓகே. அதனால் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர் ரிமாண்டு போயிட்டு வந்தோடனே அந்த கேஸ் ட்ரையல் நடக்கும்போது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொல்லணும், தவிர குற்றவாளி இல்லை. என்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அவர் குற்றவாளியா நிரபராதியா என்றதை தீர்மானிக்கப்படும். உதாரணத்துக்கு இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர், ஆனால் அவர் லாஸ்ட்டில் ஒரு நிரபராதின்றது ஒரு தீர்ப்பே வந்துடுது. அப்போ அவரால் காம்பன்சேஷன்றது கேட்க முடியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசு தரப்பில் வந்து இந்த வழக்கை வந்து குற்றவாளி இல்லைன்ற வந்து நிரூபிக்கப்படலைன்னு தான் எப்பவும் ஜட்ஜ்மெண்ட் வரும். சரிங்களா? அரசு தரப்பில் சரியான சாட்சியம் அளிக்காமல் இந்த வழக்கு வந்து நிரூபிக்கப்படலை தான் வரும். அப்படி அவர் வந்து நிரபராதின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஃபர்மேஷன் போட்டு அவருக்கான காம்பன்சேஷன் வாங்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி. ஆமாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.